ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா மிவி சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சியோ என்னுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒர்க் ஆகலன்ற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா அதை நான் அவங்களுக்கு சப்போர்ட் டீமை கம்யூனிகேட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல அந்த ப்ராசஸ் எப்படிலாம் இருந்ததுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ்மே போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மெயிலியோட சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சியும் அகைன் வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்ற மாதிரி போட்டிருப்பேன். அது போட்டதுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நம்ம லாங் வீடியோ மேக் பண்றது கொஞ்சம் டைம் டிலே ஆச்சுன்னா, இன்கேஸ் வாரண்டி பீரியட் இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு அது அஃபெக்ட் ஆயிடுன்றதுனால தான் நான் இமீடியட்டா எனக்கு டெலிவரி ஆன உடனே அடுத்த செகண்ட் அந்த ஷார்ட்ஸ்ல போட்டு அந்த ப்ராசஸ் என்னன்றதை குயிக்கா சொல்லி முடிச்சிருப்பேன். ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்க வாரண்டி பீரியட்ல முடிய போற மாதிரியான ஒரு பர்சன்ஸா இருந்திருந்தீங்கன்னா ஓகேவா. ஸோ இப்போ முதல்ல மிவியோட சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சியோ உங்களுக்கு இன்கேஸ் சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சியோன்னு இல்லை, வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கனாலுமே நீங்க ஆடியோ ரிலேட்டடா டிவைஸ் அது உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகலைன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னெல்லாம் பண்ணன்றத சொல்லிடுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு அது என்ன ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டா மிவியோட மெயில் ஐடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெயில் ஐடிக்கு நான் ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டேன். ஓகேங்களா. அனுப்பிட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியும் கேட்டேன். இந்த மாதிரி வந்து மெயில் அனுப்பியிருக்கேன், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெயில் அனுப்பியிருக்கிறதுக்குமே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க 1 or 2 டேஸ்ல. பட் இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணுங்க, மிவியோட அஃபிஷியலான சைட்ல போயிட்டு அதுல வந்து வாரண்டி கிளைம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க டிக்கெட் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இமீடியட்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நான் போயிட்டு என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, மிவியோட அஃபிஷியலான சைட்ல போயிட்டு அதுல ரெக்வஸ்ட் எல்லாமே ரைஸ் பண்ணிட்டேன் ப்ராப்பரா. ஒன்ஸ் ரெக்வஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய எண்ட்ல இருந்தே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ராடக்ட்டை. ஒன்ஸ் பிக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு ப்ராப்பரா இமெயில் ஆகட்டும், எஸ்எம்எஸ் ஆகட்டும், என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இப்போ எங்க கைக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, அந்த ரிப்பேருக்காக மூவ் பண்ணியிருக்கோம் ஃபர்தரா அப்படின்ற மாதிரி எல்லா விதமான நோட்டிபிகேஷனும் ப்ராப்பரா எனக்கு மெயில்ல ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிட்டு எனக்கு டெலிவரியுமே அவங்க சொன்ன டேட்ல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா. நானுமே என்ன நினைச்சேன்னா, மோஸ்ட்லி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, வேற ஒரு புது டிவைஸ் தான் வரும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா அவங்க இதை ரிப்பேர் பண்ணி திரும்ப எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரண்டா வந்து இப்போ 2 சைடுமே டிவைஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அகைன் இந்த இஷ்யூ எப்போ வரும்ன்றது எனக்கு தெரியல. வந்தா நான் அகைன் அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆடியோ ரிலேட்டடான டிவைஸ் ஒர்க் ஆகலாம் மிவி சைட்ல இருந்து, நீங்க டைரக்டா இமெயில் பண்றதும் சரி, இல்ல கான்டாக்ட் கஸ்டமர் சப்போர்ட் வந்து கான்டாக்ட் பண்றதுமே சரி, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைரக்டா மிவியோட அஃபிஷியலான சைட்ல போயிட்டு இன்கேஸ் நீங்க வந்து பிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாடல், என்ன டைப் எல்லாமே கிளியரா அதில் கேட்கும். அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. அந்த டிக்கெட் ஐடி ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தரா நீங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் இல்லாம டிலே ஆகிட்டே இருக்குன்னா கஸ்டமர் சப்போர்ட்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணினாலுமே அந்த ரைஸ் பண்றப்ப வரக்கூடிய ஐடியா வந்து நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னா ஈஸியா வந்து ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. இந்த விஷயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க முதல்ல பண்ணணும். ஒன்ஸ் நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் ஆகட்டும், அதுக்கப்புறமா மெயில் ஐடி ரெண்டுத்துக்குமே நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வந்துடும். இது ஒரு 10 டேஸ் எனக்கு ஆச்சு. மேபி 10 to 14 டேஸ் நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இது என்டையரா கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. ஓகேவா. மெயினா வந்து வாரண்டி பீரியட் இருக்கும் போது இமீடியட்டா கொடுத்துருங்க. அண்ட் இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ்ஸ்லாம் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பாசிட்டிவ்ஸும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து சொல்லணும். ஓகேங்களா. ஸோ மேபியோட கஸ்டமர் சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரெஸ்பான்சிவாக இருந்தது. அதனால் நீங்கள் யாருமே வந்து கவலைப்பட தேவையில்ல. ஏதாவது உங்களுக்கு டிவைஸ் ரிலேட்டடாக இஷ்யூ இருந்ததுன்னா இம்மிடியட்டாக டிக்கெட்டை ரைஸ் பண்ணுங்க அவங்க அஃபிஷியல் சைட்டில். அந்த ஆர்டர் ஐடி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அவங்க இன்கேஸ் டிலே இருந்ததுன்னா நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க சொல்லுங்க. மோஸ்ட்லி டிலே இருக்காது அண்ட் நோட்டிபிகேஷன் எல்லாம் ப்ராப்பரா வருது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண நினைச்சேன். அண்ட் இதில் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணது லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த். ஓகேங்களா. 2024ல. இந்த இயர் ஒரு ஜூன்ல அந்த மாதிரி அந்த டிவைஸ் ரிப்பேர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மந்த். இதுல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகல. அந்த டிவைஸ்க்கான வாரண்டி பீரியட் 1 இயர் தான். ஓகேங்களா. 6 to 8 மந்த்ஸ் தாக்கு பிடிச்சதுன்னா அந்த டிவைஸோட கெப்பாசிட்டி அப்போ ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் கிட்ட தான் இருக்கு அந்த டிவைஸோட ஆயுள் காலம். அப்படி பார்க்குறப்போ இதனாலதான் நம்ம என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ஒரு பிராண்ட்ல இருக்கிற நல்ல ஒரு ஆடியோ டிவைஸ் ஆகட்டும், இல்லை ஹெட்செட்ஸு, டிவி,
அப்படி இல்லைனா உங்களுக்கு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. இன்கேஸ் இந்த மிவியோட இது இப்போ எனக்கு வாரண்டி கிளைமில் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஃப்யூச்சரில் இதே இஷ்யூ வந்ததுன்னா நம்ம அந்த டைமில் வாரண்டி பீரியடில் இருக்க மாட்டோம். அப்போ நான் எப்படி இருக்குன்றது இன்கேஸ் அந்த மாதிரி நடந்தால் அதையுமே ப்ராப்பராக நம்ம சேனல் அப்டேட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காமல் நீங்கள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் மிவி டிவைஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் வாரண்டி கிளைம் ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணிவிடுங்க. வாரண்டி பீரியடுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஏன் அதை ஏன் வேணும், நம்ம வாரண்டி இருக்கிறப்ப ஃப்ரீயாகவே எல்லாமே அவங்களே வந்து பிக்கப் பண்ணி போயிட்டு ப்ராப்பராக அவங்களே ரிப்பேர் பண்ணிவிட்டு நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மெயினாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மிவியோட ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே இந்த சூப்பர் பார்ட்ஸ் இமர்சிவ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருப்போம். பட் ஆனால் இங்கே கஸ்டமர் சப்போர்ட் நல்லாவே இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணு, கமெண்ட் ஷேர் பண்ணு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.